இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்கிறார். உணவு உண்ணும்படி கூறினார். உணவு உண்ட எலியா
அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சூறை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண்விழித்து பார்க்கையில் இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு குவளையில் தண்ணீரும் தன் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்துக் கொண்டார். ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஓரைவு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 27.
வாருங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 30 முதல் 32 முடிய மற்றும் அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 2 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள். கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும் மாணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 51 முடிய. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 41 முதல் 51 முடிய உள்ள உயிருள்ள வார்த்தைகள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தை நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தார்களுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என நிறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு சரி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத் தருவார் என்பதிலிருந்து தந்தை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிலிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வுடன் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலுகளுக்கு மன்னாவை உண்ட போதில் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுடன் உணவு நானே. இந்த உணவை எவராது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இளங்குளம் வரலாற்றில் ஒரு புதிய வளர்ச்சியை காண்கிற நாள் இந்த நாள். ஒரு புதிய முன்னேற்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கிற நாள் இந்த நாள். தென்மறை மண்டலத்திலே மூன்றாவது பங்காக இளங்குளம் பணிக்குழுக்களை இன்றைக்கு ஏற்படுத்த போகிறது. கடவுள் நம் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். வளர்வது ஆசீர்வாதம், முன்னேறுவது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே ஒரு நிலையிலிருந்து இன்றைக்கு இளங்குளம் மற்றொரு நிலைக்கு முன்னேற போகிறது. கடவுள் இளங்குளத்தை எவ்வளவாய் அன்பு செய்கிறார் என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. பணிக்குழுக்கள் வருகிற போது இன்று நாம் இன்னும் படர்ந்து விரிகிறோம். நம்முடைய இதயம் படர்கிறது, அறிவு விசாலமாகிறது, எண்ணங்கள் மேலே எழுப்பப்படுகின்றன. இப்படி எல்லாம் புதிய வளர்ச்சியை இளங்குளம் காணப்போகிறது. இறைவன் இந்த முயற்சியை, இந்த ஆசீர்வாதம் தந்ததற்காக அவர் எங்கெங்கும் போற்றப்படுவாராக. நம்முடைய பாதுகாப்பை அணிந்தரும் அதிசய ஆரோக்கியத்தை மகிமை புகழும் எங்கும் ஓங்கி ஒழிப்பதாக. இன்றைக்கு மிக சிறப்பான விதத்திலே பணிக்குழுக்கள் உருவாக்கத்தை நமக்கு ஏற்படுத்த வந்திருக்கிற பெருந்தன்மையும் பெரிய அளவில் அக்கறையும் கொண்ட பேரக்குழந்தை வெறி இளங்குளம் அவர்களை இளங்குளம் அன்போடு கைத்தட்டி வருகிற நிறைவேற்றுகிறோம். நாமும் மிக சிறப்பான விதத்திலே ஒரு வளர்ச்சியை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் மிகவும் பாசத்தோடு மிகவும் அன்போடு வருகிற அன்போடு அழைக்கிறேன். கைத்தட்டி நம்மை நாம் நிறைவேற்றிக் வெளியில் ஆண்கள் இருந்தால் தயவு செய்து உள்ளே வருகிற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெளியில் ஆண்கள் வருகிற ஆண்கள் தயவு செய்து உள்ளே வருகிற அன்போடு பாசத்தோடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய ஆண்கள் உள்ளே வந்து திருப்பில் பங்கெடுத்து பிரயாசி பெறவும் இந்த பணிக்குழுக்களே உங்களை இணைத்துக் கொள்ளவும் மிகவும் அக்கறையோடு அழைக்கின்றேன். அன்பர்களே, யோவான் செய்தி 12வது அதிகாரம் 25 வசனம் சொல்கிறது, தமக்கென்று வாழ்வோர் நம் வாழ்வை இழந்திருக்கிறார். நமக்கென்று யார் வாழ்கிறார்களோ அவர்கள் நம்முடைய வாழ்வை இழந்து கொள்வார்கள். பிறர் பொருட்டு வாழ்கிறவர்கள் நிலை வாழ்வில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணிக்குழு என்பது அடுத்தவர் பற்றிய சிந்தனை தகவல். ஒருவேளை நாம் நம்மை செய்வதன் காரணமாக, நம்முடைய பயிற்சியின் காரணமாக, நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஏற்கனவே கிடைக்கப்பட்ட அனுபவத்தின் காரணமாக நமக்கு மட்டுமே வாழ்ந்திருக்கலாம். பிறரை பற்றி ஒரு சிந்தனை என்பது இல்லாமல் இருக்கலாம். அது தவறில்லை. கடவுள் கொடுக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினால் போதும். கடந்த காலம் இப்போது ஒரு புதிய காலம், எழுச்சியின் காலம், வளர்ச்சியின் காலத்தை கடவுள் தருகிறார். ஆக இதிலே அடுத்தவர் பற்றிய சிந்தனை சிந்திப்பதற்காக ஒரு வாய்ப்பு தருகிறார். ஆகவே இறைவார்த்தை தெளிவாக சொல்லி பாருங்கள், நமக்கு வாழ்வோம் நம் வாழ்வை இழந்துள்ளோம், பிறருக்காக வாழ்வோம் நம் வாழ்வை மிக சிறப்பான காத்துக்கொண்டு நிலை வாழ்கிறோம். யோவான் செய்தி 12வது அதிகாரம் 26வது சொல்லுக்கு பாருங்கள், எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார். அவருக்கு கடவுளே ரெஸ்பெக்ட் கொடுக்கிறார், ஒரு பெரிய மரியாதை கொடுக்கிறார். யாருக்கு? அவருக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மிகப்பெரிய மதிப்பு கொடுக்கிறார். அவர் ஒரு நிலையில் நான் மற்றவருக்கு உதவி செய்ய என்னுடைய மனம் வெளியே வருகிற போது, என்னுடைய எண்ணம் அதற்கு இசை கொடுக்கிற போது, அந்த தொண்டுக்கு கடவுள் மதிப்பு கொடுக்கிறார், மதிப்பளிக்கிறார். கடவுள் மதிப்பளித்தால் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதம் வந்து குவியும். நம்முடைய எண்ணமும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விதத்திலே ஒரு சிறகிடிக்கிற வாழ்க்கையாக கண்டிப்பாக இருக்கும். யோவான் செய்தி 12வது அதிகாரம் 24வது சொல்லி பாருங்கள், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மணியாவிட்டால் அது அப்படியே இருக்கும், மடித்தால் தான் அது மிகுந்த விளைச்சலை கொடுக்கும். அது நான் அப்படியே இருப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த இளங்குளத்தில் வாழ்ந்து அப்படியே போவதற்காக அல்ல, மடிய வேண்டும், இழக்க வேண்டும். அது பிறருக்காக இழப்பு, பிறருக்காக ஒரு உதவி, ஒரு சிறிய உதவியை செய்ய வேண்டும். அதற்கு தான் இன்றைக்கு இறைவன்
தந்தையோடு நம்ம தேர்ந்தெடுக்கிற போது இந்த எண்ணம் நம்ம மத்தியில் தான் போகணும். பிறருக்காக ஒரு உதவி செய்ய, பிறருக்காக பேச, அதாவது எனக்கு ஒரு உதவி வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை சிறப்பாக நான் செயல்படுத்தி சொன்னால் மிக சிறப்பாக இருக்கிற வாழ்வை நாம் கொண்டாடலாம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:16 பவுல் சொல்கிறார், குறைவாக விதைப்போர் குறைவாக விடுவார், குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார். நம்ம குறைவாக கொடுக்கும் என்று சொன்னால் குறைவாகவே கிடைக்கிறது. நிறையாக கொடுத்தால் குறைவாகவே கிடைக்கிறது. யார் ஒருவர் குறைவாக விதைக்கிறாரோ அவர் குறைவாகவே அறுவடை செய்கிறார். தெரிந்துதான் அங்கு இன்றைக்கு பவுல் அதை நினைவுபடுத்துகிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே குறைவாக கொடுத்தால் நமக்கு குறைவாகவே கிடைக்கிறது. எப்படி? நாம் தனிப்பட்ட ஆள் இல்லை, இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு முன்மாதிரி. ஒரு தந்தை தன்னை குறைவாக கொடுத்தால் பிள்ளை மிக அதிக குறைவாக கொடுக்கிறது. தாய் இந்த சமுதாயத்தில் தன்னை குறைவாக கொடுத்தால் பிள்ளைகளுடைய பங்களிப்பே இல்லாமல் போகிறது. ஆகவே நான் ஒரு தனிப்பட்ட ஆள் அல்ல. என்னை இந்த உலகம் கவனிக்கிறது, என் குடும்பம் கவனிக்கிறது, என் பிள்ளைகள் கவனிக்கிறார்கள், இளங்குணம் கவனிக்கிறது. ஆகவே நான் நிறைவாக கொடுத்தால் நிறைவாக பலன் கிடைக்கிறது. ஆகவே நான் ஒன்றும் கொடுக்கவில்லை என்றால் யாரும் பாதிக்கலையே என்று நாம் சொல்லிவிட முடியாது. அது பாதிக்கிறது, குடும்பத்தை பாதிக்கிறது, பிள்ளைகளை பாதிக்கிறது. என் தாய் இவ்வளவு கொடுக்கிறான்னு சொன்னால் பிள்ளை அதிகமாக கொடுக்கிறது. அது கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். கெட்டதுக்கு அதிக பலன், அதிக வேகம் இருக்கிறது. நல்லது எதுவாக அது பலன் கொடுக்கிறது. ஆகவே சிறப்பான இடத்திலே நான் கொடுக்கிற இந்த பங்களிப்பு, இன்றைக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த பங்களிப்பு எனக்காக அல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் வருமானத்திற்காக, இந்த இளங்குளத்திற்காக என்ற நிலையில் நாம் முயற்சி எடுக்கிற போது, அதற்கு இசை கொடுக்கிற போது மிக சிறப்பானவர்கள் இருக்கும். பவுல் மீண்டும் அழகாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 சொல்கிறார், முகமலர்ச்சியோடு கொடுப்பேன், முகமலர்ச்சியோடு கொடுப்பேன். இன்றைக்கு கச்சேரியில் பார்க்கிற போது அங்கு ஒரு முன்முன் கொடுப்பதில்லை, முன்முட்டாங்களா? எப்போ முன்முடுக்கணும் ஏசுக்கு கொடுக்க முடியல. ஏசு எடுத்துருக்காரு, ஏன் பார்க்க முன்முடுக்கீங்க? ஏசு சொல்றாரு, ரொம்ப முன்முடுக்கவங்க ஏசுக்கே கொடுக்க முடியல, ரொம்ப முன்முடுக்கிறாங்க, அவங்கள்ட்ட முன்முடுக்க வேண்டாம் அப்படி சொல்கிறார். முகமலர்ச்சியோடு கொடுப்பேன். நாம் கொடுக்க கொடுக்க இந்த இதயத்தில் கூட உள்ளத்தில் கூட புதிய செயல்கள் உருவாகுகின்றன. நம்மை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் வருகிறது. நமக்குள்ளே ஒரு புது வேகமும் புதிய எண்ணங்களும் சிறைவைக்கப்படுகின்றன. இதையெல்லாம் கொடுத்தல் இருக்கிறது. ஆகவே நாம் கொடுக்கிற போது முகமலர்ச்சியோடு கொடுப்போம். முகமலர்ச்சி கொடுப்போம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், நம்முடைய திறமையாக இருக்கலாம், இந்த சமுதாயத்தில் நம்முடைய பங்களிப்பாக இருக்கலாம். முகமலர்ச்சியோடு கொடுப்போம். ஒரு சிலர் அதாவது உதவி செய்கிற போது, ஆலயங்களுக்காக நான் உதவி கேட்கிற போது அவங்க என்ன சொல்கிறாங்க? தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் உதவி கேட்டது அவங்க கூட்டமாக நினைக்கல. என்ன சொல்கிறாங்க? அவருக்கு கோயிலுக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி என்று சொல்லி சிரிப்பு முகத்தோடு சொல்கிறாங்க. அதுதான் நமக்கு தேவை. அது ஒருவேளை நாம் முன்னுப்படுத்திருக்கலாம், நேற்று நீங்கள் முன்னுப்படுத்திருக்கலாம், இன்றைக்கு பழக வேண்டும். இன்னாசேருடைய ஆன்மீக என்ன? லிட்டில் மோர், இன்னும் கொஞ்சம் வளரும். நேற்று முன்னுப்படுத்திருக்கலாம், நேற்று ஒரு ஆர்வமாக வந்திருக்கலாம், நேற்று ஒரு ஆசையெல்லாம் வந்திருக்கலாம். இன்னைக்கு முகமலர்ச்சியோடு அந்த ஆர்வத்தை பெற்றுக் கொள்வோம். முகமலர்ச்சியோடு செய்வோம். அந்த செயலை கொண்டு நமக்கு தீவிரமாக இருக்கட்டும். அதற்கான பரிசு நிச்சயமாக உண்டு. அவர் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15:58 சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்காக உழைப்பது நீ போவாது என்று எண்ணி இன்னும் அதிகமாக எப்போதும் ஆண்டவருக்காக உழைக்க சொல்கிறார். ஒருபோதும் நீ போவாது. எசேக்கியா 49:4 சொல்கிறார், என் பணிக்கார பரிசு, என் பணிக்கார பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது. யாரெல்லாம் நம்பிக்கை கை தட்டுவோம்? என் பணிக்கார பரிசு, நான் படிக்க உங்க படிக்கலாம், என் பணிக்கார பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது. அப்போ பவுல் சொல்ற வார்த்தை இன்னும் அதிகமாக, நீங்கள் ஆண்டவருக்காக உழைப்பது ஒருபோதும் நீ போகாது. நீ
சிறப்பான விதத்திலே இந்த பணிக்குழுக்கள் சம்பந்தமாக நம்மை தேர்ந்தெடுப்பது மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், தந்தையவர்கள் 20 பணிக்குழு சொல்கிறார்கள். 20 பணிக்குழு நம்முடைய தென்மண்டலத்தில் செயல்பட்டு கொண்டு, எடுத்துக்காட்டாக என்னுடைய பணிக்குழு இறையிறந்த பணிக்குழு. தந்தையவர்கள் கேட்கிறார்கள், இறையிறந்த பணிக்குழுக்கு யார் வருவது வேண்டும்? உங்களுக்கு ஏற்கனவே ஆர்வம், உங்க மகன் போகணும்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு நேரம் போகாம இருக்கலாம், அல்லது உங்க மகன் போகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்படி நீங்க கைவிட்டு அதை நான் இறையிறந்த பணிக்குழு செயலாக இருக்கேன், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கல்வி சம்பந்தமாக ஒரு ஆசை இருக்கலாம், கல்வி பணிக்குழு தேவைப்படுகிறது. அப்ப அது உங்களுக்கு நல்ல புரியாதவராக இருக்கலாம், ஒருவேளை அவர் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கொண்டு போதையில்லா வாழ்வு அது ஒரு பணிக்குழு இருக்கிறது. அப்ப அதற்காக எடுத்து இந்த பணிக்குழு நான் எடுத்து மன்றாட போகிறேன். என் கணவர் மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தில் மற்றவர்களெல்லாம் மாற வேண்டும். அதற்கு என்னுடைய சிறு முயற்சியை கொடுக்கிறேன். நான் அந்த பணிக்குழு வருகிறேன் என்று கை தூக்கி இசை கொடுப்பது நல்லது. ஆகவே இவ்வளவு சொன்னதெல்லாம் இன்றைக்கு கடவுள் நம்மை ஊக்கப்படுத்த, எதுவுமே கடவுளுடைய சித்தம் எல்லாம் நடக்காது. தொடர்ந்து 24 அதிகாரம் 50 வசனத்திலே இந்த செயல் ஆண்டவராக நிகழ்ந்துள்ளது. இது நீங்க எங்க போடுறீங்க? இந்த வசனத்தை எங்க போடுறீங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சிஎஸ்பி எப்படி போடணும்? இந்த செயல் ஆண்டவராக நிகழ்ந்துள்ளது. எல்லாரும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, அது மட்டும் ஞாபகம். இந்த செயல் ஆண்டவராக நிகழ்ந்துள்ளது தெரியாது. அப்ப இன்றைக்கு தந்தையவர்கள் வரவேற்று சொன்னார், கடவுளால் நாமே தயக்கம் நாம் அன்பியத்தில் இது சேர்ந்து அடிக்கடி கூட்டம் போடுவது அப்படி இருக்காது, அப்படி இருக்கவே இருக்காது. இந்த பணிக்குழு சம்பந்தமாக அருட்தந்தையவர்கள் இறையிறந்த பணிக்குழு சொன்னால் நான் நினைக்கிறேன், உங்கள் ஊரில் ஏதாவது இந்த வருடம் பசங்க யாராவது ஆகிறாங்க போதையில்லா வாழ்வு உண்மையாக அழைத்து அடைவாங்க. யாருக்காவது வாழ்வு கொடுக்க யாராவது ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, குடிமோட கஷ்டப்படுறாங்களா கொஞ்சம் சொல்லுங்க, நாங்களும் உதவி பண்ணுறோம் சொல்லுவாங்க. அதை தான் செய்யணும், வேற ஒன்றுமே இல்லை. இதைத்தான் செய்யணும். இது சிறிய முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு கடவுள் பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். மக்களே, என்னுடைய நேரம் நிறைவு வருகிறது. இப்போது அருட்தந்தை அவருடைய நேரம் ஆரம்பமாகும். எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று இந்த பணிக்குழுக்களை தொடங்க வேண்டுமோ அந்த பகுதிகளுக்கெல்லாம் பிரான்சிஸை அழைத்து வைத்தால் கண்டிப்பாக அந்த பகுதிகளில் 20 பேர் அந்த 40 பேர் என்னை பார்க்கப்படுவார்கள். அன்றைக்கு ஒரு மிக எனவே அவருடைய அந்த உரையை கண்டு நான் வேறு ஒரு உரையோ விளக்கமோ அந்த அடிப்படையில் நான் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வது என்னை உண்டோ என்ற நான் கருத உணர்வு, நான் உண்கின்ற உணர்வு ஒன்று உண்டு என்று சொல்கிறார். அது என்ன? என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவருடைய திருமணத்தை நிறைவேற்றுவதே நான் முன்பு அந்த உணவை யாரெல்லாம் என்றார்களோ கட்டாயம் நிறைவாக. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு நாம் உணவு உணர்வோம். அது என்ன உணவு? அவருக்கு அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள அவருடைய திருமணத்தில் வாழ அதன் மூலமாக எல்லாருக்குமே இந்த உணவை கொடுப்பதற்கான கோரிக்கை நாம் என்ற வகையிலே நாம் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே நீங்கள் நினைத்தால் 10 நிமிடத்திற்குள் இந்த பணியை ஆற்றிவிட்டு நாம் அந்த பணியை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த இன்னைக்கு 10 நிமிடத்திற்குள் நாம் இதை செய்வதற்கு 20 மணிக்குழுக்கள் இருக்கிறது. 4 பொறுப்புகளாக அவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. தக்கவாறு அதை பேசி ஆக நினைவுபடுத்திக் கொண்டு என்னுடைய கருத்து நான் நம்மிடம் கலந்துரையாடல் என்ன எழுதினால் அருள்புறமானால் 10 பேர் ஆண்கள் 10 பேர் பெண்கள் பாடி சம அளவில்
அல்லது இந்த வகையில் நாம் கேட்டிருக்கலாம் 7 அறிக்கைகள் இருக்கிறது. ஒவ்வொரு அறிக்கைகளுக்கும் 2 நீங்கள் கட்டாயமாக நாம் கேட்கணும். ஆயிரத்தி ஆக 2 14 பேர் இருப்பாங்க. மீதி 6 பேர் எந்த அறிக்கைகள் தான் சார் 6 சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு நாங்கள் அவர் அந்த வகையிலேயே நாம் கேட்கணும். அப்படி என்றால் இங்கே 7 அறிக்கைகள் இருக்கிற அந்த 7 அறிக்கைகளுடைய தலைவர் யாரும் தலைவர் செய்ய பொறுப்பாளர் 7 அறிக்கைகளின் பொறுப்பாளர்கள் கை உயர்த்தி 1 2 3 சரி கைகள் நல்லது. இப்போ அந்த 7 அறிக்கைகளுடைய வரிசை அதை வந்து சொல்லுவாங்க. அந்த 7 அன்பின் பெயரின் வரிசைக்கு வரும்போது நமக்கு என்ன செய்ய போறோம்னா 2 பேர் தேர்ந்தெடுக்கணும். அந்த 2 பேர் தேர்ந்தெடுக்கிறது அவங்களுக்கு என்ன பண்ணி ஒப்படைக்கலாம். ஆனால் யாரும் அவர்களாக அந்த டிக்கெட் கொடுக்கறதுக்கு 2 பேர் வந்தீங்கன்னா 7 வீட்டு வைத்து விடலாம். அவங்களுக்கு என்ன பணி அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். அந்த 7 பேர் பொறுப்பாளர் வந்தாலும் நீங்கள் யாரையாவது சொல்லி கேட்கலாம். விரைவாக செய்யலாம். திருமதி ஷர்மிளா கைதை சிறப்பாக பாடணும். ஸ்டார்டிங் ப்ராப்ளம் அதை என்ன கூட ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இல்லை. வெரி குட் எக்ஸலன்ட். என்ன கைது இன்னொருவர் தலைவி ஆட்சி அவர்களுக்கு வரவில்லை. அவர் அண்ணாட்சி வழக்கு அடுத்த சுசேபிரமியம் 2 பேர் புன்னகை பூக்கணுன்ற பாட்டு அவருடைய புன்னகை தான் நம்ம வீட்டுக்கு மயில் சிரிக்கிறார். 2 பேர் அருமை நீங்களாக எடுத்துக்கலாம் அல்லது சுற்றி பேர் எடுத்து வைக்கலாம். 2 பேர் உங்களுக்கு ஒரு மாற்றமான வேலை அதிகமான நேரத்தில் அப்படிலாம் கிடையாது. இப்போ என்ன செய்யலாம் எல்லாருமே இருக்கணும். அதுல கைது வழிபாடு வாழ்வாழ்வு வாழ்வாய் வழிபாடு சடங்குகள் வாழ்வாய் அன்று பூசை பிரமியம் எல்லாரும் 18 வயதுக்கு மேல உள்ளவங்க எல்லாரும் சூசியல் எல்லாருமே யாருமே இல்லையா? எழுந்திருக்கிறத நாங்கள் பொறுப்பெடுத்துட்டு கை வைக்கலாம். மூணு பேர் இருக்கீங்க. 4 ஒரு ஆண் இருக்கலாம். சாமியல் ஆசிரியர் அவங்க இருக்கலாம். நன்று ஐயா சாமியல் ஆசிரியர் இருக்காங்க. நான் எதிர்த்தேன் ஆண் தேவை அருமை சுசிபர் சாமி என் பெண்கள் முடிவுன்னு சொல்லிட்டு 4 பேர் யாரு சாமியை உட்கார்ந்து அவங்களுக்கு சாமியல் ஆசிரியருக்கு ஒரு கைது சிறப்பான திருமதி ஸ்டெபி நன்று அவங்களுக்கு சூசைட் பாராட்டுகள் வாழ்த்துக்கள்.
முதல்ல முறை வாசகம் சொல்லுங்க. நீங்க இப்போ உங்களுக்கு எழுதிக்க கூடாதாங்க. ஆரோக்கியம் வெற்றி திருப்பதி சலை கைதை பாராட்டணும். இன்னொரு இளம்பர வாழ்க்கை. அடுத்து என்ன ஒரே ஒரு அதுக்கு என்ன கை பிடிக்கலா? நீங்க கை பிடிக்கலாமா? யாரும் மற்ற யாரும் அப்படி மாசம் முன்னுரைகள் பன்னாட்டு அதெல்லாம் சொல்றேன். அவங்களோட ஆரோக்கியம் நீங்களும் முன்னணி ஆட்கள் விரைந்து எல்லாரும் நானே தியாகம் செய்து யாராவது ஆரோக்கியம் ஆரோக்கியம் இப்போ உங்களுடைய 2 பேர் தான் இருக்கீங்களா? 3 அவ்வளவுதான். ஆரோக்கியம் எழுந்துருங்க. இல்ல அவரெல்லாம் எழுந்துக்க வேண்டியது ஒரு ஆள் கை பிடிக்கிறீங்க. காலையிலே போய் யாரு கை தூக்க போறது? யாரு ஒரு ஆள் அடுத்து விரைந்து விரைந்து 5 பேர் ஒருத்தர் பாருங்க. அங்க 3 பேர் இருக்கீங்க, இங்க 2 பேர். யாருமா விரைந்து ஒருவர் யாரேனும் நீங்க பிள்ளைங்க யாரும் சொல்றீங்க இந்த வருஷத்துக்கு முன்னூறு இந்த 5 பேர்ல யாரும் தேர்ந்தெடுக்கலாம் சொல்லுங்க. நீங்க சொல்லலாம். எல்லாரும் முறைக்கிறாங்க. எல்லாரும் சொல்லிடுறாங்க. வெளியே வந்து தொலைச்சு கூட அப்படிங்கிறாங்க. சரி, சிறப்பு. சோபா நன்றி. அடுத்து சந்தியும் ஆரோக்கியத்தை கைது ஒரு பலத்தை கலந்து செய்கிறோம். சரி, யாருங்க? செல்வம். செல்வம் அந்த ஒரு ஆள் ஒரு இடத்துல நட்பத்தில் ஏற்கனவே ஒரு ஆள் இருந்தாங்க. வழிபாட்டு தனியாக வரும். அவங்க ஏற்கனவே செயல்படுத்துறாங்க. அதை ஏற்கனவே செலக்ட் இன்னும் ஒரே ஒரு ஆள் தேவைப்படும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பேசு. அவங்க அன்பு அந்தோனியார் வாழ்க. ஒருவர் விரைந்து எல்லாருமே எழுந்திருக்க வேண்டியதுதான். அந்தோனியார் எழுந்திருக்க கொஞ்சம் அறிவு இருந்து அல்லது மற்றவங்க துன்பம் கொடுக்க வேண்டாம் நானே பொருட்படுத்துகிறேன்னு சொல்லி யாரும் முன் வந்தாலும் சார் வாங்க. யாரும் வரீங்க? என் பேர் குறிச்சிக்கலாம்னா கை தூக்கிடுங்க. இல்லைன்னா அந்தோனியார் போய் எல்லாரும் எழுந்திருங்க. எழுந்திருக்க வேறு வழியில் அருள் கூர்ந்து விரைந்து 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 யாருமே இங்கே அந்தோனியார் ஒன்று எழுந்திருங்க. வேற யாரு? அந்த பேரு நன்று. அடுத்த 5ஆம் அந்தியம் செபஸ்தியார் புதுமை வள்ளல்
அடுத்து சொல்லுங்க. செபஸ்தியார் இருவர். செபஸ்தியார் யாருமா எல்லாம் எழுந்திருக்கணும்ன்றீங்களோ? புரிந்து செபஸ்தியார் 2 பேர், ஆண் பெண், இளம் பெண். திரு ஸ்டீபன் கைதட்டி வாழ்த்துக்கள். ஸ்டீபனை ஏன் கேட்குறீங்க? நன்றி. லேண்ட்ஸ் ஆஃப் ஓவர் மாதிரி முக்கியமா அப்படியா? இன்னும் ஒருவர் லேண்ட்ஸ் ஆஃப் ஓவர் எடுத்துட்டீங்க. அதே ஒரு பேரு ஜெபத்துல படிப்பாங்க. என்ன பேரு? என்ன பேருமா? அவங்க ஆதிகாரிகள் சொல்லுவாங்க. எஸ் ஜூலியன், திரு ஜூலியன். ஆறாம் முக்கியம் ஜூலியனுக்கு என்ன பேர் கொடுக்குறா? ஆறு இது குழந்தை சங்கியம். குழந்தை எஸ் இது குழந்தை சங்கியம். குழந்தை இயேசு. வயதாக இருக்கலாம். குழந்தை துள்ளிட்டு எழுந்திருப்பாங்க. யாரு சொல்லுங்க? குழந்தை இயேசு. நீங்களும் சொல்லலாம் குழந்தை சங்கத்தில் நீங்க இருக்கிறீங்க. அவங்க பேர் சொல்லலாம். யாரெல்லாம் இருக்கிறீங்க இங்க? பிள்ளைகள் பசங்க குழந்தை இரண்டு பேர் பெரியவங்க 14 எடுத்ததுக்கு அப்புறம் எஞ்சி இருக்கிற 6 அவற்றை பெரும்பாலும் இளைஞர் இளம்பெண்களை கொண்டு நிரப்புவோம். இப்போ பெரியவர்கள் வந்தால் நன்றி. குழந்தை சொல்ற யாராவது விரைந்து வாங்க. போடுமா? திருப்பதி திருப்பதி தேன்மொழி பாராட்டுவோம். இன்னாசியமாலும் தேன்மொழியுமா? எங்க இருக்கிறீங்கம்மா? பின்னால் இருக்கிறீங்களா? இன்னாசியம்மாள் தேன்மொழி பாராட்டுவோம் பாராட்டுவோம். அப்படியே நூறு நன்மை ஞானப்பிரகாசம் செல்வராய். ஒருவனிடம் இப்போ முதலிடம் கொடுத்து விரைந்து அந்த முன்னதாங்க இருக்கிற பாராட்டுகள் வாழ்த்துகள். இப்போ எஞ்சி இருக்கிற அந்த 6 இடங்கள் 14 பேர் தேர்ந்தெடுத்தாச்சு. 14 பணிக்குழுக்களுக்கு அந்த 6 பேர் வேணும். இந்த 6 பேர் இந்த பணி இந்த அங்கேயும் அதெல்லாம் கிடையாது. ஒட்டுமொத்த இளங்குளம் அதில் ஒரு 6 பேர் 6 கல் தொட்டிகளாக இருக்கணும். அந்த கல் தொட்டியில் தண்ணீர் நிறைய ஊற்றி அந்த புதுமையாக பொங்கி வரும். 6 பேர் விரைந்து வாங்க. நீங்களாவது வாங்க. யார் அந்த 6 பேர்? அருள் சோதரி அடுத்ததுலையும் ஒரு 20 அருட்சகோதரிகள் ஒருவர், யார் அவர்?
வாங்க விரைந்து. அல்லது அவங்க வேணா பேசிட்டு சொல்லட்டுமா? சரி, நீங்கள் திருப்பல் முடிஞ்சாலே பேசுங்கன்னு சொல்லிடுங்க. பேர் 5 பேர், இன்னும் 5 பேர் வேணும். மற்றவங்க யாரும் ஆண்களில் யாராவது ஒருவர் வர விரும்புகிறீங்களா? இது வரைக்கும் உங்கள் பேர் வரல, நாங்கள் வரலாமே செய்யலாமே அப்படிங்கிறவங்க அன்புறது கொஞ்சம் கை தூக்கிங்களே. ஆண்களில் ஒருவர் யாரே நீங்கள் விரும்புகிற ஒரு பணிக்கு ஒன்று தரப்படும். பெண்கள், திருமணமான பெண்கள் இந்த இதுவரைக்கும் பேர் வரல அப்படிங்கிறவங்க யாராவது ஒரு 3 பேர் எழுதுங்களேன். ஆமாம், இளைஞர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 பேராக வரணும். ஒரு 2 பேர் எழுதுங்க. அருள் குடும்பம் எனக்கு இது வரைக்கும் இளைஞர் பேர் வரல. ஒரு 2 பேர் அங்கே சொல்லுங்கம்மா. மலையரசு மலையரசு எழுந்திருக்கமா? வெற்றி. இப்போ இன்னும் 3 பேர் தான். 3 பேரில் திருமணமான பெண்கள் யாரேனும் நானும் வந்தால் என் பேர் சொல்லி நான் வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்குறவங்க நாங்கள் சொல்ல முடியல. நீங்களாக எழுதலாம். இல்லையே 3 பேரும் இளம்பெண்கள். அந்த இளம்பெண்கள் யார்? நீங்கள் பாருங்கள். என்னுடைய பரிந்துரை 2 இளம்பெண்களும் ஒரு திருமணமான பெண் வந்தால் நீச்சல் சொல்லுங்கள். யாரும் நீங்களாக சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இளம்பெண்களுக்கு ஒரு வரைக்கும் கொடுக்குறீங்க. டக்குன்னு கடந்த வாரம் மிகச்சிறப்பாக இளைஞர் இயக்கத்தை நடத்தினீங்க. மிகச்சிறப்பு. மலையரசு ஆளுநர் 2 பேர், அவங்க ஆண் இளைஞர்கள் தொன்போஸ்கோ சிறப்பு. இப்போ இளம்பெண்கள் அமர்வுக்கு வந்தே அப்படி சொல்லுங்க. விரைந்து உங்கள்கிட்ட நாங்கள் இவ்வளோ கெஞ்சி கேட்கணுமா? துணிச்சல், துணிப்பு. சரி, இளம்பெண்கள் எல்லாரும் எழுதுங்க. அருள்கூந்து எழுதுங்க. அருள்கூந்து எழுதுங்க. ஆமாம், இப்போ 6 பேர் இருக்கிறீங்க. இந்த 3 பேர் எங்களுக்கு தேவை. அந்த 3 பேர் உங்களுக்கு பேசுங்க. 7 பேர் இருக்கிறீங்க. சொல்லுமா யாரை பாரு? நீங்களாம் வரலாம், அல்லது நீங்கள் யாரையும் பாருங்க. சொல்லுங்க. இதில் எந்த தன்மைகள் இருக்கிறீங்க? மிக்கல் அன்பிரியா இருக்கீங்களா? இல்லை. சுசேக்கர் இல்லை. ஆரோக்கிய அன்னை இல்லை. அந்தோனியா, சுபஸ்தியா, குழந்தையேசு யாரெல்லாம் இருக்கீங்க? எல்லாரும் குழந்தையேசா? நீங்கள் சரி, அதான் லூர்தனை ஒருவர் இருங்க. குழந்தையேசுல 2 பேர் வாங்க. யாருங்க 2 பேர்? சொல்லுங்க, பிரேக் சொல்லுங்க. அவங்க பேர் என்ன பேரு? அபியாவா? ரபியா. அடுத்து இன்னும் ஒருவர் லூர்தனை குழந்தையேசுல ரபியா உட்கார்ந்துருங்க. இன்னும் ஒருவர் யாரு? லூர்தன் உங்களுக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க. போய் நீங்க 6 பேரும் 2 பேர் சீக்கிரம் விரைந்து மற்ற பெரியவங்களாம் காத்துக்கணுமா? ஒரே வீட்டை சார்ந்தவங்க யாராவது இருக்கீங்க? அக்கா தங்கச்சி 2 இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் ஒரு ஆள் சொல்லுங்க. யாரு? விரைந்து
அவங்க 2 பேர்ல ஒருவர், உங்க 4 பேர்ல ஒருவர். சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் அனுஷ்யா, இந்த ஃபர்ஸ்ட் அனுஷ்யா கைதறி பாராட்டு மாட்டேன். அனுஷ்யான பொருள் என்ன தெரியுமா? பொறாமை இல்லாதவள் என்பது பொருள். ஆக மிக அருமை. அப்போ 14, 5 கூட்டல் அரைச்சோதரி, அப்போ 20. இந்த 20 பேருக்கு என்னென்ன படிப்பு அப்படிங்கிறத அவர்கள் விரும்பினாங்கன்னா திருப்பதி முடிந்தவுடன் இந்த 20 பேரும் இருப்பாங்க. அப்போ இந்த 20 பேருமே திருப்பதி முடிந்த உடனே அங்கே கடைசி பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே நானும் வந்துடுவேன். வந்துட்டு அந்த 20 வந்துட்டீங்கன்னா யார் யார் என்னென்ன படிப்பு நிச்சயமா நன்று நல்லது வாழ்க. ஒருவேளை இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவங்க அந்த நன்மைகளில் இருக்கிறவங்கள்ட்ட அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ அல்லது மற்றவங்களோ சேர்ந்து கலந்து பேசி அவங்கள எனக்கு வேறு நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பொறுப்பட்டு சொன்னாங்கன்னா மாற்றிக்கலாம், ஒன்றும் காரணம். ஆனால் நாங்கள் அதில் ஈடுபடுறோம். நீங்களாவது உங்களுக்குள் பேசி உங்கள் அன்பியத்தில் நல்லா சிறப்பாக செய்ய நம்ம அன்பியத்தில் அப்போ எனக்கு வேறு இங்கு செய்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி இளம்பெண்களுக்குள்ள நம்ம அமலப்புண்ணேஸ்வர இது சிறப்பாகணும், அப்போது அதில் எனக்கு வேறு நீங்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா நான் 20 பேர் வெற்றி நல்லது. மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வோடு நாம் இந்த தேர்ந்தெடுத்தலை நிறைவு செய்து இப்பொழுது நம்பிக்கை அறிக்கைக்குள் நாம் நுழைகிறோம். கடவுள் நம் எல்லாரையுமே அன்போடு அரவணைப்பதற்கு இந்த கருவிகளை இந்த 20 பேரை தேர்ந்தெடுக்கிறார். இந்த 20 பேரும் ஆவியாரின் வல்லமை இன்னும் அதிகமாக தெரியப்பட வேண்டும். நாம் எல்லாருமே அவர்களை பணிவன்போடு ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களுடைய தலைமை, அவர்களுடைய வழிகாட்டுதல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வோம் என்கிற அந்த புரிதோடு இப்பொழுது நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையை பாடலாக பாடி அறிக்கையிடுவோம். அனைவரும்
அனைவரும் இறை பக்தியுடன் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டை நாம் கேட்பதற்கு வேண்டுவதற்கு மேலாகவே தமிழ் மக்களை நாம் போற்றி புகழ்வதற்கு நன்றி செலுத்துவோம். தந்தை சொல்ல சொல்ல எல்லாரும் செல்வோம். இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, அன்னை மரியே வாழ்க, தந்தை வளரவரே வாழ்க. ஆமென். அன்பாளே
அன்பிற்கினியபடி அந்த இறையான சொல்றவர்கள் எங்களையும் உடையமான பெரிய நாவலத்தாலும் தலைமாக இருக்கிறார். உமது திரு அணியை காணிக்கைகளை மகிழ்ந்த கேட்கிறது. இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்தை காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் வீட்டில் மலை நிகழ்வாக்கும் மாறச் சொல்லியாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையினை ஊர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவுறச் செய்கிறது. மேலும் உயிர்களும் எதிரோருடன் உயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவோடு உமது திருமுக ஒளியை ஏற்றிருக்கிறோம். எங்கள் அனைவரும் இரக்கமாய் கடவுளை நன்னித்தாய், எங்கள் பாதுகாவலையுமான அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசி தூய நூல் அவருடைய கணவராக யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உதவராக இருக்கிறோம் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலை வாழ்வில் பங்கொள்ள தகுதி பெற்று திருவள்ளும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே வரவல்ல உம்மை மாற்றாடுகிறோம். Thank you.
இறைவனின் சுவர் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு பேர் பெற்று
ஆண்டவரும் மிக சிறப்பாக திருப்பலி சிறப்பு செய்திருக்கிற புனித ஆரோக்கிய அன்பிற்கு கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை சிறப்பாக மிக சிறப்பாக நேற்று நான் தூத்துக்குடி கூட்டத்தில் சென்று வந்து 10,000 ஆலயத்திற்காக டொனேஷன் கலெக்ட் பண்ணி வந்த போது நான் பார்த்தேன். ஆரோக்கிய அன்பில் எல்லோரும் சிறப்பாக இருந்து இந்த ஆலயத்தை சுத்தம் செய்கிற பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். நிறைய பேர் இருந்தார்கள். இவ்வளவுதான் இருக்கிறது எல்லோரும் ஈடுபட்டு மிக அழகாக செய்து கொடுத்தார்கள். கைத்தட்டி பாராட்டுகளை வாழ்த்துக்களை எல்லா விஷயங்களும் நான் சொல்வது எல்லா நாட்களையும் நாட்களே எல்லா நாளும் படிக்கப்பட்ட நாட்களில் வர வேண்டும். 2 பேர் தான் 2 பேர் வந்து இப்படி பண்ணுறீங்களா? ஆரோக்கிய முயற்சி கொடுக்கிறீர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் என்று கொடுக்கிறீர்கள். நான் 2 நாட்கள் இடைவெளி முறை அந்த ஒரு நாளைக்கு இதுக்குள்ள 2 பேர் ஒருவர் மாசம் வாசிக்கிறார், ஒருவர் 11 பாடல்களை வாசிக்கிறார். அது நாம் முயற்சி கொடுக்கிறோம். 2 பேர் ஒருவர் பல அன்றைகளை சிறப்பாக செய்யாத தொடர்பு முயற்சி எடுத்து சிறப்பாக செய்ய வருவாரும் மிக அன்போனியா திருப்பதியை சிறப்பு செய்கிறார்கள். திங்களில் கவிதா திரேசா, செவ்வாய் திரேசா கவிதா, புதன் செல்வ பிரகாசி வின்சென்ட் பால், வியாழன் செல்வ பிரகாசி ரியோனா, வெள்ளி அருள்ராஜ் அனிஸ்தா, சனி அனிஸ்தா அருள்ராஜ், ஞாயிறு செல்வ பிரகாசி அன்போனிராஜ். மறைக்கை வகுப்பு நடைபெறுகின்றன. அம்மக்களை இன்றைக்கு மறைக்கை வகுப்பு காலை வழங்கக்கூடியவர் நம்முடைய பேரெழுத்தத்தை இளங்குமன் அவர்கள் இந்த பிள்ளைகள் கொடுக்கிறார்கள். நம்ம போன வாரம் பார்த்தாங்க, போன வாரம் சொல்லிவிட்டாங்க. போகிறோம் பிள்ளைகள் நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே கை கட்டி அன்புக்குள்ளே 2ஆம் செவ்வாய்க்கிழமை இந்த மாதம் 2ஆம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய இணைப்பாளர் புனித அந்தோனியா நடைபெறார். அதற்கு பதிலாக 3ஆம் செவ்வாய்க்கிழமை நம்முடைய இணைப்பாளர் புனித அந்தோனியா ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னை மரியாவின் புதிய பெருவிழா மற்றும் சுதந்திர தின விழா ஆகிய மாலையில் திருப்பலி நடைபெறுகிறது. சிறப்பிப்போர் மரக்கல்வி மாணவ செல்வர்கள், மரக்கல்வி ஆசிரியர் மக்கள் பிள்ளைகளை நடத்தி தயாரிக்க உள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை நாம் மணக்கரைக்கு திருப்பயணமாக செல்கிறோம். அங்கே வரவிருப்பவர்கள் பெயர்களை பதிவு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளே நாம் பேரறிஞர் இளங்குமரன் அவர்களுக்கு நன்றி கட்டப்பட்டிருக்கிறோம். மிக சிறப்பான இங்கு வந்து இந்த பணிக்குழுக்களை இன்றைக்கு நம்ம ஊரிலே ஆரம்பிப்பதற்காக அவருடைய சுற்றுப்பயணம் இந்த மாதம் முழுவதும் நம்ம ஊரில் நடைபெறுகிறது. அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இணைமுறைகள் எல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் இளங்குளத்தில் தான் அவருடைய இயக்க பணிகள், இரையாட்சி பணிகள் இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ஆகவே ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவர்கள் கல்லூர், வடிவாள்புரம், வடக்கு சின்னாரம், சடையிலே அந்த ஊர்களை சந்தித்து கல்லூரியிலே அங்கு பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அவர்கள் தீர்ப்போட்டு பணிக்குழு செயலரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இரவு 8 மணிக்கு நிறைவு பெறுகிறது. நிறைவேற்ற மக்கள் வருகிற மக்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படுகிறது. அதே போன்று ஆகஸ்ட் 22ஆம் தேதி ஏமக்குளம், பத்மநாபபுரம், ஜெகநாதபுரம் இந்த ஊர்களில் தலைவர்கள் சந்திக்கிறார்கள். பொதுக்கூட்டம் ஏமக்குளத்தில் நடைபெறுகிறது. அந்த கூட்டம் முடிந்தவுடன் வருகிற மக்களுக்கு இரவு உணவு வழங்கப்படுகிறது. அந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதி உண்ணார் நோன்பு இளங்குளத்தில் நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 23ஆம் தேதி நாம் இதுவரை ஒரு வாய்ப்புக்காக தேடி கொண்டிருக்கோம். ஒரே வாழ்க்கையில் ஒரே சாப்பிட்டு போற சொல்லுவோம். கடவுளுக்காக உண்ணாமிருந்து நாம் ஜெபிப்பது நம்முடைய ஒரு தேவைக்காக, குடும்பத்தில் எவ்வளவோ தேவை, ஒரு தேவைக்காக ஜெபிப்பது. தந்தை அவர்கள் தென்மண்டலத்தில் புதிய மறைமுக வரவேற்பதற்காக நோக்கில் அவர்கள் உண்ணாமிருப்பார்கள். அவர்கள் காலையில் 10 மணிக்கு வந்துவிடுவார்கள். நமது ஆலயத்தில் அவர்கள் உண்ணாமல் இருப்பார்கள். நாமும் அவரோடு சேர்ந்து அந்த கருத்தோடு சேர்த்து நம்முடைய கருத்தை சேர்த்து சிறப்பாக உண்ணாமல் இந்த தென்மண்டலத்திலே முதல் முறையாக விளம்பரத்தில் தான் இந்த உண்ணாமைக்கு நம்முடைய பேரெடுக்கிறதை அவர்கள் தலைமையில் ஆரம்பமாக அதில் ஒரு இணைந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறேன். உண்ணாமல் ரொம்ப முக்கியமானது. நம்ம முக்கியமானது தந்தைகள் கையில் இந்த மறைமுகத்தில் இருக்கிற 7 தந்தைகளும் வாய்ப்புக்கு வருவார்கள். ஆகவே அந்த உண்ணாமலை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். தேதியை குறித்துக் கொள்வது ஆகஸ்ட் 23 வெள்ளிக்கிழமை. ஆகஸ்ட்
ஆகஸ்ட் 25ஆம் தேதி இப்போது நம்ம ஊரிலே பணிபுரிந்து செல்கிறாச்சு. நினைவுகளை தந்து கொடுக்கிறார்கள். எடுத்த பிறகு எல்லோருமாக இங்கு வருகிறார்கள். நாமும் 20 பேர் வருகிறோம். நினைவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 பேர் வருகிறார்கள். எல்லோருமாக சேர்த்து இங்கு அமர்வு கிடைக்கிறது. அந்த அமர்வுக்கு 20 பணிக்குழுக்களுக்கு பொறுப்பாக இருக்கிற எல்லா அலுவலர்களையும் வருவார்கள். அந்த 70 பணிக்குழுக்கள் சொன்னால் ஒவ்வொரு பணிக்குழுக்கும் ஒரு அருந்தந்தை அல்ல. ஒரு சில அருந்தந்தையிடம் 5 பணிக்குழுக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் நெல்சன் பார்ப்பன் அவர்களுக்கு பணிக்குழுக்கள் அதிகம். ஆகவே குழுக்கள் 10 பேர் இருப்பார்கள். அனைத்து குழுக்களுக்கு வருவார்கள். அது ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறுகிறது. ஆகவே அந்த கூட்டத்தில் நாம் அனைவரும் வருகிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்கிறோம். அந்த கூட்டம் முடிந்த பிறகு கருத்து ஆசை நடைபெறுகிறது. ஆகவே அந்த திருநிலையில் அனைவரும் பங்கெடுக்க அன்போடு கேட்கிறேன். அந்த துறை நம்முடைய அன்பு ஆய்வு நமக்கு கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிடப்பட்டது வயநாடு புயலை செய்தி. அதை குறித்து நம்ம குறித்து கொடுத்திருக்கிறார்கள். வயநாடு என்பதை கேட்டாலே வயநாடு நிலச்சரிவால் உள்ள தாக்கத்தால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தூத்துக்குடி மறைமாவட்டம் உதவிகரம் மீட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அன்பு ஆய்வுகள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். வாட்ஸ்அப்பிலே அவர்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவருமாக சேர்த்து தூத்துக்குடி மறைமாவட்டம் முழுவதுமாக எல்லா பங்குகளிலே ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிரிக்கப்படுகிற காணிக்கை வயநாடு மக்களுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. ஆகவே நாம் தொலைக்காட்சியில் பார்க்கும்போது செய்தித்தாள் பார்க்கும்போது பலப்படுகிறது. இப்படி அந்த ஒரு துயர சமூகமாக நிகழ்கின்றது. ஆகவே அதை சரி கட்ட வேண்டும். அம்மாவுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும். அம்மாவுக்கு இந்த உதவி அந்த மக்கள் செய்யணும். நம்மை போல அவர்கள் மக்கள் சகோதர சகோதரிகள். ஆகவே நம்முடைய ஆயர்கள் அன்பு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிரிக்கப்படுகிற காணிக்கை வயநாடு மக்களுக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. அன்றைக்குள்ளே நம்முடைய முன்னாள் தந்தை அருட்தந்தை சேகரன் அவருடைய மூத்த சகோதரர் திரு சில்வேமணி அவர்கள் இறைவனை சேர்ந்திருக்கிறார்கள். இதை காலையிலே செய்தி கொடுக்கிறது. செய்தி வந்ததும் நான் தந்தைகளை அலைபேசி அழைத்து இளம்புற மக்கள் சார்பாக ஆழ்ந்த அனுபவங்களை தெரிவித்து நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் என்று தந்தையிடத்தில் சொல்லியிருக்கிறேன். நாம் பங்கெடுக்க முடியாத நிலை இருந்தால் அவர்கள் மும்பையில் இருக்கிறார்கள். தந்தையுடைய ஆய்வு போது நாம் செல்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அருட்தந்தை சேகர் அவருடைய மூத்த சகோதரர் திரு சில்வேமணி அவருடைய ஆண்மையை பார்த்துட்டால் நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய இந்த நல்ல நாளிலே பேரிடந்தே இளம்புடன் அவர்கள் நமக்கு வந்து நல்ல அறிவுரையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமாக திருப்பி தந்ததற்காக கைதற்கு நன்றிகளை சிறந்தாழ்த்தி பணியோடு நிறைவேற்றுகிறோம். உங்களை வழிநடத்துகிற பங்குத்தந்தையும் பங்குத்தந்தை எப்படியெல்லாம் தெளிவான அறிவு கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார் என்பதெல்லாம் சிறப்பாக இருக்கிறார். எனவே உங்களையும் உங்களுடைய பங்குத்தந்தையும் ஒரு நாட்டிலே சத்திவாரி மண்டலம் எழுதுகிறார் பங்கேற்கும் இங்கே இருக்கிற பங்குத்தந்தையும் இருக்கிறாங்க பிரான்சிஸ் கொடுக்கும் எனவே கைமுறையை நன்றி மன்றாடி மன்றாடு நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை செய்து எங்களுக்கு மீட்பளிக்கலாம். அது எங்களை உமது உண்மையின் மொழியில் உறுதிப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இறையாசனத்திற்கு பிறகு அந்த 20 பேர் தற்பொழுது அழைச்சிருக்கிற அங்கே நாம் உடனடியாக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆசிகளை அவர் வழங்கி வாழ்த்துவாராக. ஆண்டவர் கூட்டத்தில் சேர்ந்து வாழ்வோம் வாழ்க்கை பறித்துக் Samuel, Stephen, all of you are like, William Saleh, Sopa,